பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைவதற்கு காரணம், நாளுக்கு நாள் பலப்படுவதற்கு காரணம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடே இருந்தார். இந்த தாவீது எப்படிப்பட்ட நிலைமையில தள்ளப்பட்டார்? எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டார், எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, யாரும் தாவீதோடு இல்லை. 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். மோவாபின் ராஜாவிடத்துல தன்னுடைய பெற்றோரை கொண்டு போய் விட்டுட்டு, என் தேவனை எப்படி நடத்துவார் என்று அறிந்து கொள்ளும்படியாய் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி ஆண்டுடைய நடத்துதலுக்காய் காத்திருக்கிறார். யாருமே இல்லை. இன்னைக்கு நம்பினவங்கெல்லாம் உங்களை கை விட்டுட்டாங்க. எந்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒத்தாசை வரணுமோ எல்லாம் கட் ஆயிருச்சு. இந்த இடத்துல எனக்கு லோன் வந்துடும், இவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க, இந்த பிசினஸ் நல்லா பண்ணிடலாம், திடீரென்று எல்லாம் கட் ஆயிருச்சு. தேவ சமூகத்துல காத்திருங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருந்தால் நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து சகாயம் வரும். 2 சாமுவேல் 5:10 வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார், ஆனால் கெபியில் இருந்த நாட்கள் உண்டு, வனாந்தரத்தில் அலைந்த நாட்கள் உண்டு. அவனை கொல்லும்படியாய் அநேகர் அவனை பின்பற்றி போறாங்க. சவுல் ராஜா தாவீதை கொல்லும்படியாய் எவ்வளவோ தூரம் முயற்சி செய்து படைபலத்தோடு கடந்து போகிறார். ஆனால் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவனை தப்புவித்து காத்து அவனை உயர்த்துகிறார். எந்த இடத்துலயும் மனசு சோர்ந்து போயிடாதீங்க, மனசு விட்டு போயிடாதீங்க. நான் தனித்து விடப்பட்டுட்டேனே, நம்பி நான் மோசம் போயிட்டேனே, நான் செய்த எல்லா காரியம் விரயமாயிருச்சே. இல்லை, ஆண்டவர் சொல்லி நீங்க செய்த எந்த காரியம் விரயமாகவே இல்லை. எப்படி ஆண்டவர் தாவீதோடு இருந்தாரோ அதே போல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விருத்தி அடைய செய்வார், உங்களை பலனடைய செய்வார். 2 சாமுவேல் 5:10 ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்க சிரசின் மேல கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். வர வர தாவீது விருத்தி அடைந்தது போல இந்த வார்த்தை உங்களை தொடுகிற இந்த நாள்ல இருந்து அந்த விருத்தி உங்களை சந்திக்க போகிறது, அந்த செழிப்பு உங்களை சந்திக்க போகிறது. எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல சூழ்நிலைகள் மாறுகிறது. எந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக ஆமோனின் ஆவிகள் செயல்பட்டதோ அந்த ஆவிகள் அழிக்கப்பட போகிறது. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அதே இடத்துல எந்த இடத்துல தாழ்ந்து போகிற ஜீவனே போகிற நிலைமை இருந்த இடத்துல மொர்தெகாயுடைய தலையை ஆண்டவர் நிமிர்த்தினாரோ அப்படி உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு ஆப்போசிட்டாய் எழும்பவே முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை எழுப்ப போறாருங்க. எழுப்புதலின் வல்லமை உங்களை தொட போகுது. எழும்பவே முடியாதுன்னு சொன்னாங்க, கர்த்தர் உங்களை எழுப்புவார். தொடங்கவே முடியாதுன்னு சொன்னாங்க, புதிய துவக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நடத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க, உங்க கரத்தை பிடித்து ஆண்டவர் நடத்த போறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைய போறீங்க. கர்த்தர் கரம் உங்களை பலப்படுத்த போகிறது. தைரியமா எழும்புங்க, தைரியமா எழும்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் 1 சாமுவேல் 22:4 வசனத்துல எப்படி தாவீது தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறிந்து கொள்ளும்படியா தேவ சமூகத்துல காத்திருந்தாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படி நடத்த விரும்புகிறார், எந்த பாதையில் நடத்த விரும்புகிறார். What is the timing of the Holy Spirit? Be careful, be conscious. அதுல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறபடி ஒரு சொல்லுகிற காரியத்துல நீங்க கவனமா இருந்திருங்க. உங்களை கட்டுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை உறுதிப்படுத்துவார், உங்களை வாழ வைப்பாருங்க. நீங்க எந்த இடத்துலயும் வாழாக மாட்டீங்க, எல்லா இடத்துலயும் தலையா இருப்பீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். வர வர நீங்க விருத்தி அடைவீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். God bless you.